திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நேரு அவர்கள் திமுகவிலிருந்து நீக்கப்படுகிறாரா, கட்சியிலிருந்து வெளியே போடா என்பதற்கேற்ப ஸ்டாலின் அவர்களை கூற உள்ளதாக தகவல்கள் தற்பொழுது வெளியாகி உள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சி மக்களுக்கு எந்த ஒரு நலனையும் ஏற்படுத்தவில்லை. 2026 சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்டது. இன்னும் 6 மாதங்கள் தான் இருக்கிறது. இந்த 6 மாதத்தில் திமுகவின் அமைச்சர்களில் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய நேரு அவர்களது ஒட்டுமொத்த அசம்பாவிதமான செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் திமுகவின் வாக்கு வங்கிகளை குறைத்து கொண்டே வருகிறது. ஏற்கனவே திமுக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் திமுகவின் மீது முன்வைக்கப்படக்கூடிய நிலையில் அமைச்சர்களது இந்த செயல்பாட்டின் காரணமாக ஸ்டாலினுக்கு இரவு முழுவதும் தூக்கம் இல்லாத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு 6 மாதங்களை இருக்கக்கூடிய நிலையில் கட்சியின் முழு பணிகள் எந்த ஒரு தாமதமும் இன்றி, எந்த ஒரு குளறுபடியும் இன்றி கட்சியின் பணிகளை மேம்படுத்த வேண்டும். பூத் கமிட்டிகளை அமைத்து நிர்வாகிகள் சரியான முறையில் செயல்பட வேண்டும். எந்த ஒரு அவப்பெயரும் வந்துவிடக்கூடாது. அதையும் மீறி வந்தால் நிச்சயமாக அதற்கான தகுந்த நடவடிக்கைகளை மேலிடம் எடுக்கும் என்பதை ஸ்டாலின் அவர்கள் தெள்ளத் தெளிவாகவே கூறியிருந்தார். சாதாரண நிர்வாகியோ தொண்டரோ தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம் அல்லது முதல் முறை மன்னிப்பும் வழங்கலாம். ஆனால் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய நேரு அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருப்பதன் காரணமாக கனிமொழி உள்ளிட்ட பலரும் நேரு மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள். இவரால் திமுக ஆட்சியை இழந்துவிடுமோ என்ற ஒரு அச்சமும் தற்பொழுது திமுகவின் தலைவர் ஸ்டாலினுக்கு வந்துவிட்டதாக தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இனியும் பொறுமையாக இருக்க வேண்டாம். 2026 சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை பாதிக்கக்கூடிய வகையில் யார் செயல்படுகிறார்களோ அவர்கள் கட்சிக்கு வேண்டாம், உடனடியாக கட்சியிலிருந்து வெளியே போடா என்பதற்கேற்ப பல நிர்வாகிகளையும் கூற உள்ளதாக தலைமை முடிவெடுத்திருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் திமுகவிலிருந்து எந்த ஒரு கட்சிக்கு வேண்டுமானாலும் செல்லட்டும், அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய தேர்தல் இக்கட்டான ஒரு தேர்தல். 2026 சட்டசபை தேர்தல் என்பது திமுக அடுத்த 20 ஆண்டுகளில் ஆட்சியை கைப்பற்றுமா அல்லது உதயநிதி அவர்களது தலைமை மாறுமா என்ற ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கக்கூடிய இந்த தேர்தலில் அவப்பெயரை பெற்றுத்தரக்கூடிய எந்த ஒரு நிர்வாகியும் திமுகவில் இருக்க வேண்டாம் என்பதற்கேற்ப ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. நேருவை திமுகவிலிருந்து நீக்கலாமா அல்லது இந்த முறை மட்டும் அவருக்கு மன்னிப்பு வழங்கலாமா என்பதை திமுகவின் தொண்டர்களும் தமிழக மக்களும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.